நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக இருக்குமே தவிர அது பாடமாக இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கான பாடம். இந்த மனிதன், இந்த பெண், இந்த ஆண் திடீர்னு குடும்பம் உடையாது. திடுதிடுப்பென்று குடும்பம் உடையாது. நீங்கள் திருமணம் என்ற பந்தத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில், பிதா குமாரன் பரிசுத்த திரியேக நாமத்தில், தேவ சந்நிதியில் இணைக்கப்படுகிற திருமணங்கள் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது ஆலோசகரால் நிலைநிறுத்தப்படும், விவேகத்தால் நிலைநிறுத்தப்படும், ஆலோசனைகளால் ஜெயம் நமக்கு உண்டு. பலனாக நீங்கள் இருக்க வேண்டும், பலவீனத்தில் பலனாக இருக்க வேண்டும். இதில் யார் பெரியவர்கள் என்று வருகிற பொழுது ஊழியமானாலும் சரி, நட்பானாலும் சரி, அது ஒரு பரஸ்பர உறவுகள், இப்படி நெட்பமான உறவு முறைகள் எல்லாம் சீக்கிரத்தில் அது முறிந்துவிடும். மணப்பெண் அல்லது மனைவியான சகோதரி ஒரு பின்னணியிலிருந்து வருகிறார்கள், கணவன் வேறொரு பின்னணியிலிருந்து வளர்க்கப்பட்டு வருகிறார். அல்லது ஒரே மொழியாக இருக்கலாம், ஒரே கலாச்சாரமாக இருக்கலாம், ஒரே சபையாக இருக்கலாம், ஒரே தேவனை ஆராதிக்கலாம் இருக்கலாம். ஆனாலும் இந்த ஆலயத்தில் அந்நிய பாஷை பேசுகிற ஜனங்களை வைத்து இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஜெயம் எடுப்பார்கள் என்று நினைப்பீர்கள் என்றால் யோசித்து செயல்படுங்க. ஆலயத்தில் அவன் ஒரு பெரிய பிரகஸ்பதியாக இருப்பான், சாட்சி நிறைந்தவனாக இருப்பான். இன்னும் ஒழுங்கான முறையில் தசமாகம் கொடுத்து விட்டால் அவன் நற்சாட்சி பெற்றனாகவே காணப்படுவான். போதகனுடைய உதடியின் வார்த்தைகள். ஒரு பெண்ணோடு வாழுகிறதுக்கு இந்த சாட்சி நுழைவு சீட்டை போல் இருக்கும். பெண்ணை பெற்றவனா பெண்ணை கொடுக்க முன் வரலாம். ஆனால் இதை வைத்து ஒரு மனுஷன் இவன் அதாவது ஒரு மனைவியின் இடத்துல இவன் ஜெயத்தோடு வாழ்ந்து தன் குடும்ப வாழ்க்கை ஜெயம் எடுப்பான் என்று சொன்னால் அது சரியான கருத்து அல்ல என்பது என்னுடைய பதிவு. ஆலயம் வரை அந்நிய பாஷை இருக்கும். அதுவே மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்பட்டிக்கிற ஆடாக இருக்கிற வர்ற, அதன் பிறகு ஏதோ மாறுபாடான சந்தித்து விலகி ரட்சித்து கொள்ளுங்கள் என்ற வசந்தபடி அந்த மனுஷன் போகிறான் என்றால் இதே போதகன் இவனுக்கு வில்லனாக மாறிடுறான். சாட்சி நல்ல சாட்சி தான், நல்ல ஜீவியம்தான். சபைக்கு அவர்களால் பிரயோஜனம் இல்லை என்ற பொழுது அந்த நபரை குறித்து துர்சாட்சி பார்க்கப்படுகிறது. ஆனால் சபையில் கொடுக்கிற சாட்சி எந்த மனுஷனை வாழ வைக்கும், எந்த மனுஷனை வாழ வைக்காதுன்னு தெரியாது. நீங்கள் மற்ற பிள்ளைகளை விசாரிப்பதற்கு முன்பு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல போதனை கொடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்களுக்கு முதல்ல இந்த போதனை நன்றாக தெரிந்து இருக்க வேண்டும். எப்படி வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன், கர்த்தர் எனக்கு கிருபை தருவார்.